ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போடுற லாங் வீடியோ இதுதான். இதையுமே நான் ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக நானே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ புது வீட்டுக்கு புது கிச்சனுக்கு அதுவே தேடி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. ஹகாரோலேருந்து நல்லா ஒரு ராயல் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய எனாமல் கோட்டிங் கொடுத்த கேஸ்ட் அயர்ன் கேசரோல் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. வாரண்டி கார்டு அண்ட் யூசர் கைடும் கூடவே வருது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர். இதுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்திருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் அந்த யூசர் கைட்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. எனாமல் கோட்டிங் கொடுத்திருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் கேஸ்ட் அயர்ன் அப்படின்றதுனால சொல்லவே வேண்டாம், நல்லா திக்கா ஹெவியா வெயிட்டா இருக்கு. ரெண்டு பக்கமும் ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. அதுவுமே அயர்ன் மெட்டீரியல் தான். பாட்டம் நல்லா திக்கா இருக்கிறதுனால கண்டிப்பா அடிபிடிக்கவோ தீஞ்சி போகவோ இல்ல கீழே ஒட்டவோ செய்யாது. லிட்டுமே நல்லா ஹெவியா திக்கா இருக்கு. அண்ட் அதோட இன்சைட் வந்து இந்த நீராவி தண்ணி எல்லாம் டிராப்பா நிக்கும்ல, அந்த மாதிரி டிசைன்ல கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்றப்போ கிரிப்புக்காக சின்னதா ஒரு ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்ல வருது. அண்ட் இந்த மூடியுமே அந்த பாட்டம்ல கரெக்டா கச்சிதமா போய் உட்காந்துக்குது. ஓவரால் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேஸ் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுலயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தோட வாய் ரொம்ப அகலமா இருக்கிறதுனால பிரியாணி, புலாவ் இல்ல குழம்பு ரெசிபி எல்லாம் பண்றதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். மீன் குழம்பு எல்லாம் செய்யறப்போ மீன் போட்டு வேக வைக்கிறப்போ ஒன்னோட ஒண்ணு இடிக்காம தாராளமா வேக வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த டைம்ல எல்லாம் இந்த பாத்திரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த பாத்திரத்துல சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறேன். இது ஆல்ரெடி ப்ரீ சீசன்டு தான், திரும்ப நம்ம சீசனிங் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு தடவை நான் வாஷ் பண்ணிட்டு இப்ப சமையல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லோ ஃபிளேம்ல பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். கேஸ்ட் அயர்ன் அப்படின்றதுனால பாத்திரம் சீக்கிரமா ஹீட் ஆயிடும். ஸோ சமையல் டைமும் கம்மியாகும். லோ ஃபிளேம்ல வச்சுக்கிறப்போ ஒரே ஹீட் லெவல் மெயின்டைன் ஆகும். சீக்கிரமா கருகி போகாம தீஞ்சி போகாம அடிபிடிக்காம இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, ஒரே ஒரு வரமிளகா சேர்த்து அரைச்சு சேர்த்திருக்கேன். கூடவே பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ஃபிளேவருக்காக கொஞ்சமா பிரியாணி மசாலா, ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதுல இருந்து வர்ற தண்ணியே போதும். சிக்கன் நல்லா வெந்ததும் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்ததும் அரிசியையும் சேர்த்து வேக விட்டலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு அரிசிக்குமே தண்ணியோட அளவு டிஃபர் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து 1/2 கிலோ விட கம்மியா தான் எடுத்திருக்கேன். ஃபைனலா பொடியா கட் பண்ண புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமா நெய் அண்ட் 2-3 டிராப்ஸ் லெமன் புளிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னா அரிசி நல்லா வெந்திருக்கும். அண்ட் சேம் டைம் உதிரியாவும் இருக்கும். நான் குக்கர்ல எப்படி பிரியாணி செய்வோனோ சேம் டைப்ல தான் இப்ப செஞ்சிருக்கேன். நீங்க தம் போடணும் அப்படின்னா லிட்டை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டீங்கன்னா நல்லா ஏர்டைட்டா இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தப்போ ரைஸ் நல்லா குக் ஆயிருந்தது. சேம் டைம் உதிரியா இருக்கு, ஈவனா குக் ஆயிருக்கு. முக்கியமா அடி பிடிக்கவும் இல்ல. சிக்கனுமே நல்லா சாஃப்டா வெந்திருந்தது. எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடுறதை விட சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆஃப்டர் குக்கிங் பாத்திரத்தை கிளீன் பண்றது கூட ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா பாத்திரத்தோட அடியில ஒட்டாம இருக்கிறதுனால போட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்ல. யூசுவலா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல லிக்யூட், அந்த லிக்யூடே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சை வச்சு ஜென்டிலா ஸ்க்ரப் பண்ணா போதும், சூப்பரா கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா லாங் டர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், வேணும்ன்றவங்க செக் அவுட் பண்ணுங்க. A few moments later. அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ரொட்டீன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் மீன்ஸ் தூங்கலாம் இல்லை, கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு இங்கே ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1 வீக்கா இங்கே அங்கன்னு அலைஞ்சதுல தண்ணி மாற்றி யூஸ் பண்ணதுல எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக ஈவினிங் ரொட்டீன் அப்படின்னா ஸ்நாக்ஸ் பண்ணுறது, டின்னர் பண்ணுறது, அப்புறம் வீடு பெருக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுலேருந்தே மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன், எல்லா ரொட்டீனுமே ஃபுல்லாக கிளீனிங் ரொட்டீனாக தான் போயிட்டு இருக்கு. வேற எந்த வேலையும் பார்க்காம திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிற வேலை மட்டும் பார்த்தாலே போதும். ஜஸ்ட் ஒரு 4 to 5 டேஸ்ல ப்ராப்பரா எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம். ஆனா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா பேரலா 3 வேலை சமையல் வேலையும் இருக்கு. அப்புறம் பாப்பாவுக்கும் ஸ்கூல் ரீஓபன் ஆயிடுச்சு, அவளையும் கிளப்பி விட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பண்றது, ஷூட் பண்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கணுன்றப்போ கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவே ஆகுது இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் பேக் பண்ணி வச்ச பாக்ஸுக்கெல்லாம் பேர் எழுதி வச்சுட்டேன். அதுவும் இல்லாம என்னோட பாக்ஸ் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து பேக் பண்ணாங்க இல்லையா, அதுல நான் பேர் எழுத மறந்துட்டேன். அது எல்லாமே ஒரே பாக்ஸா இருக்கிறதுனால எதுக்குள்ள எது இருக்குன்னு தெரியல. சோ சின்னதா ஒரு சீப்பு வேணும் அப்படின்னாலும் எல்லா பாக்ஸையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. லாஸ்ட் டைம் நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ண போவே இந்த மாதிரி தான் ஆனிச்சு. இப்ப அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே கொஞ்சம் முன்னாடியே பேக் பண்ணி வச்சிருந்தேன். பட் இப்பயும் அதே மாதிரி தான் ஆயிருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நான் பிளிப்கார்ட்ல இருந்து வாங்கின லாண்ட்ரி பாஸ்கெட். இதோட ரேட் வந்து 150 சம்திங் ஏதோ இருந்தது, சரியா தெரியல.
தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இருந்ததுனால நான் 2 வாங்கினேன், எனக்கு ஒரு என் சிஸ்டருக்கு ஒண்ணுன்னு. நான் லாஸ்ட் டைம் ரிலையன்ஸ் போயிருந்தப்பவே லாண்ட்ரி பாஸ்கெட் பிளாஸ்டிக்ல பார்த்திருந்தேன். அதோட ரேட்டே 250 தான் போட்டிருந்தாங்க. அப்பயே வாங்கியிருக்கலாம். பட் அங்க நின்று ஆன்லைன்ல செக் பண்ணப்போ இது 150 சம்திங் தான் இருந்தது. அதுவும் இல்லாம இதுல நம்ம கிளாத் வச்சோம் அப்படின்னா நம்ம துணி தான் வச்சிருக்கோம் அப்படின்றது வெளியில தெரியாம நீட்டா இருக்கும். அதனாலதான் இது வாங்கினேன். நல்லா குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உள்ள ஃபுல்லாவே கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் வச்சிருப்பாங்க போல. மேல மட்டும் நல்ல ஒரு திக்கான கிளாத் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. தண்ணி எல்லாம் நனைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கண்டிப்பா வராது. தண்ணி படாம பாத்துக்கணும். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து பேக் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா அங்க போயிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆக தான் போறோம், நமக்கு தான் வேலை ஜாஸ்தி இருக்க போகுது அப்படின்னு. லாஸ்ட் டைம் வீடு ஷிஃப்ட் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்பவே என்ன பண்ணிட்டாங்கன்னா திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நடு ஹால்ல குமிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் கையோட கொண்டு போயிட்டாங்க. டைம் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கல. அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு 15 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு. நடு ஹால்ல குமிச்சு போட்டுறதுனால மத்த வேலையும் சரியா நடக்கல. அதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். பட் இருந்தாலுமே அங்கங்க கொஞ்சம் சொதப்பிடுச்சு. சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹால்ல வைக்க சொல்லல, எல்லாத்தையும் ஒரு பெட்ரூம்ல வைக்க சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு நாங்க ஹால்ல தான் தூங்கிட்டு இருக்கோம். டைம் கிடைக்கும் போது ஒன்னொன்னா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிச்சன்ல என்னெல்லாம் வைக்கணும்ன்றத அன்பேக் பண்ணிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன். அடுத்ததா செகண்ட் பெட்ரூம்ல எந்தெந்த திங்ஸ் வைக்க போறனோ அதெல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்து அதையும் கொண்டு போய் வச்சுட்டேன். ஃபைனலா டெய்லி வியர் பண்ற கிளாத்ஸ் மட்டும் கொஞ்சமா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சமா இப்போதைக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் ஏசி அப்புறம் டிவி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணல. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ரூம் ஃபுல்லாவே காலி ஆயிடும். இங்க நாங்க 4th ஃப்ளோர்ல இருக்கிறதுனால அவ்வளவா ஒன்றும் ஹீட் இல்ல. அப்பப்போ மழையும் பெஞ்சிறதுனால நல்லாவே கூலா இருக்கு. ஸோ 1 வீக் கழிச்சு தான் ஏசி எல்லாம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.